ஹாய், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகர் ஊர்வலம் லாஸ்ட் டே. நாங்களும் மார்னிங்கே கலந்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் மார்னிங் செம்ம ரஷ்ஷாக இருந்தது. அதனால் இன்றைக்கி வந்து ஈவினிங் தான் போயிருந்தோம். நான் இது வரைக்கும் விநாயகரை எப்படி ஆற்றுல கரைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துருக்கேன். பட் நேரில் பார்த்ததில்ல. அதுக்கேற்ற மாதிரி செம்ம க்ரௌடாக இருந்தது அப்படின்றதுனால லாஸ்ட் இயருமே பார்க்க முடியல. வீட்டுக்கிட்டே வந்து விநாயகரை வணங்கிட்டு திருப்பி வந்துட்டோம். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது, வண்டியிலையுமே போக முடியல. அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக எப்படியாவது பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் போகல, ஈவினிங் வந்து கொஞ்சம் கும்பல் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால ஈவினிங் வந்து போகலான்ட்டு ரெடி ஆகிருந்தோம். இங்கே வந்து எல்லா விநாயகரையும் ஒரே இடத்துல கரைக்காமல் நிறைய இடம் அதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து எங்களோட ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் இந்த லேக் இருக்குது, அங்கே தான் போயிருந்தோம். என்னோட விநாயகரை ஊர்வலம் போகிறப்ப அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் இந்த பிளேஸில் வந்து யாரையுமே அலோவ் பண்ணல. கையில் விநாயகர் எடுத்துகிட்டு வந்தவங்கள மட்டும்தான் உள்ளே லேக்குள்ளே அலோவ் பண்ணாங்க. மற்றவங்களெல்லாம் வெளியவே நிற்க வச்சுட்டாங்க. ஸோ அதனால் என்னால் உள்ளே போக முடியல. எனக்கு தெரியல அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக நான் வந்து பார்த்துட்டேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே தூரல் விழ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். பட் இருந்தும் நனைஞ்சிட்டோம் லைட்டாக. அதுக்கப்புறம் இந்த டீ ஷாப்பில் வந்துட்டு சூடாக நல்லா டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நின்று மழையை பார்த்துட்டு மழை நின்னதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபைனலி ஹாப்பி என்டிங்.